ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட நட்சத்திர சீரீஸினுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உத்திராட நட்சத்திரம். அதை பத்தி எப்பவும் போல குறிப்புகளும் விளக்கங்களும் லாவண்யா மேடம் கொடுக்க போறாங்க. அதுல வரக்கூடிய சந்தேகங்கள் அல்லது அறிவியல் விளக்கங்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். நான் சாந்தினி, லாவண்யா. ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். உத்திராட நட்சத்திரத்தோட சின்னம் நம்ம ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி பூராட நட்சத்திரத்தோட சின்னம் யானையோட தந்தம் இல்லைங்களா, அதே மாதிரியான சிம்பல் தான் இது. இந்த நட்சத்திரமும் ஜோடி நட்சத்திரமா இருக்கிறதுனால ஷேர் பண்ணுது. ஆனா இங்க அது உடைந்த தந்தம். இப்ப விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, நம்ம உடைந்த தந்தத்தோட இருக்கார் இல்லையா, ஸோ அந்த உடைந்த தந்தம் இந்த நட்சத்திரத்தோட சின்னமா பேசப்படுது. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தோட மரம் பலாப்பழ மரம். அதாவது பலாப்பழம் எப்படி வெளியில ஆடா இருக்கும், உள்ளுக்குள்ள சுளைகள் இனிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையை கொண்ட நட்சத்திரம் இது. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தோட தேவதை அப்படிங்கிறது நம்ம விஸ்வதேவர்கள். விஸ்வதேவர் யாருன்னு நம்ம இத்தனை நட்சத்திரங்கள் பத்தி பார்த்துட்டு இருந்திருக்கோம் இல்லைங்களா, அதுல எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க விஸ்வதேவர்கள். 33 கோடி தேவர்களுமே விஸ்வதேவர்கள். ஆமாங்க. அது ஆக்சுவலி 33 கோடி தேவர்கள்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா 33 கோடின்னு எடுக்கக்கூடாதுங்க. 33 தேவர்களை தான் அந்த மாதிரி பராக்கிரமத்தோட சொல்றாங்க அந்த தேவர்கள். இந்த நட்சத்திரத்தோட தெய்வம் செவ்வாய்ங்கிற கோள். நவகிரகங்கள்ல செவ்வாய் இருக்கு இல்லைங்களா, செவ்வாய்ங்கிற கோள். ஓகே. நம்ம மற்ற நட்சத்திர வீடியோக்கள்ல பண்ண மாதிரியே இது பூராடத்துக்கான தொடர்ச்சியா உத்திராடம் எப்படி வருது, இந்த தெய்வங்கள் தேவதைகள் அப்படின்றது எப்படி ஆக்சுவலா பிசிக்கல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பத்தியும் இங்க நம்ம பார்க்கலாம். அவங்க சொன்ன மாதிரி உத்திராடம் பூராடத்துக்கு துணை நட்சத்திரமா வரக்கூடியது. பூராடம் ஒரு தந்தம் தான், உத்திராடம் உடைந்த தந்தம். நம்ம பூராடம் பத்தி பேசும்போது பார்த்தோம், அந்த பூராட நட்சத்திரத்தை வெல்ல முடியாதவர்கள் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அது மிக ஒரு அதாவது தந்தம் யானைக்கு பல்லா இருந்தாலும், அதனுடைய பல்லாக இருந்தாலும் அது ஆயுதமாக செயல்படுது. அவ்வளோ உருவமுள்ள யானைக்கு அந்த தந்தம் தான் மிக வலிமையை சேர்க்கக்கூடிய ஒரு ஆயுதமா செயல்படுது. இதை பூராடம் சொல்லுது. அது அப்படியேப்பட்ட வலிமை கொண்ட ஒரு பேசிக்கலி அது ஒரு கான்செப்ட். அந்த லட்சியம் அப்படிங்கிறது எப்படி ஒரு வலிமை கொண்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது தான் அந்த தந்தம். அடுத்து இப்ப உத்திராடம் இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, உடைந்த தந்தமா மாற்றப்படுது. அப்போ அந்த உடைந்த தந்தம் ஏன் விநாயகருக்கு உடைஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. மகாபாரதம் எழுதப்பட்ட போது வியாசருடைய சிந்தனை வேகத்துக்கு ஈடு கொடுக்கறதுக்கு எழுதக்கூடிய ஒரு கோல் இந்த கோல் விநாயகருடைய தந்தமாகவும், அப்படி எழுதக்கூடிய ஒரு சக்தி விநாயகர் அப்படிங்கிறதுனாலதான் விநாயகருடைய தந்தம் அதை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய லட்சிய பாவம் இங்க ரொம்ப தெளிவா. அப்போ அந்த வியாச பாரதம் எழுதுறதுக்கு உதவி பண்ற அளவுக்கு வேகமும் வலிமையும் உள்ளதுனால இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய லட்சிய பாவம் இந்த இடத்துல வெளிப்படுது. அடுத்து சொல்லப்பட்ட தெய்வங்கள். இதனுடைய தெய்வம், உத்திராடத்தினுடைய தெய்வம் செவ்வாய். தேவர்கள் அதனுடைய தேவதை விஸ்வதேவர்கள்னு சொன்னாங்க இல்லைங்களா. இப்ப விஸ்வதேவர்கள்ங்கிறது 33 தேவர்களும் அடங்கியது. அந்த ஆதித்யர்கள், ருத்ரர்கள், பசுகா அப்படி சொல்லிட்டு இது எல்லாமே வந்துரும். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒளி கொடுக்கக்கூடியது, அதை செயலா மாற்றக்கூடியது, அதுல இருந்து நியூட்ரிஷனா வரக்கூடியது. இந்த மாதிரி பல செயல்கள், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செயல்கள், நம்மளை சுத்தி பூமியில நடக்கக்கூடிய செயல்கள், இது எல்லாமே சேர்ந்ததுதான் தேவர்கள், விஸ்வதேவர்கள் சொல்லப்படக்கூடியது. எல்லா விதமான செயல்களையுமே உள்ளடக்கிய. இப்போ மற்ற நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட செயலை சொல்லுவோம், இந்த குறிப்பிட்ட செயல்னு சொல்லுவோம். ஆனா இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு வரும்போது அது ஸ்பெஷலா என்ன ஆகுதுன்னா எல்லா விதமான செயல்களையும் உள்ளடக்கின ஒரு நட்சத்திரமா சொல்லப்படுது. இந்த இந்த நட்சத்திரத்துக்கு ஏன் செவ்வாய் தேவதை அப்படின்னு நம்ம செவ்வாய் தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் தான் நம்மளுடைய அந்த துடிப்பு, வேலை செய்யக்கூடிய ஒரு துடிப்பு, செயலுக்கான ஒரு துடிப்பு, வேகம், துடிப்பு அப்படிங்கும் போதே அது வெம்மை, சூடு.
அந்த அந்த சிவந்த அந்த சூடு அந்த அந்த இடத்துக்கு வரும்போது தான் நம்ம எண்ணமோ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அந்த துடிப்புக்கு வரும்போது தான் அதுக்கு ஒரு சூடு ரத்தம் சூடா இருக்கு அதனால தான் இதெல்லாம் செய்யறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு சூடு வரும்போது தான் செயல்கள் வந்து செய்யப்படுது. செயல்கள் நடக்குது, செயல்கள் உருவாகுது, நம்மளாலேயும் செயல் செய்யப்படுது. அதனால தான் வந்து செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆம், அட்ரினலின் ரஷ் இருக்கக்கூடிய அட்வென்ச்சரஸ் செயல்களாகட்டும், இல்ல எந்த செயலுமே ஆகட்டும், அதுக்கு வந்து செவ்வாய் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். செவ்வாய்னாலே செயல் அந்த வெம்மையின் கூட வரக்கூடிய செயல். அப்ப விஸ்வ தேவர்கள்ங்கிறது எல்லா விதமான செயல்களும். அதனால தான் அது தெய்வம், இது தேவதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து விளக்கம் சொல்றோம். அப்படி இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரமும் வந்துட்டு ஒரு அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜிய வந்து சொல்லக்கூடிய ஸோ அப்படி இந்த இந்த எனர்ஜிக்கு முன்னாடி எந்த ஒரு காம்படிஷனுமே நிக்காது. யாருமே போட்டி போட முடியாத ஒரு எனர்ஜி வரும் அப்படின்னு இத சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் செவ்வாயே தெய்வமாக இருந்து, விஸ்வ தேவர்கள் அப்படின்ற எல்லா செயல்களையுமே இங்க செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால, இந்த பர்ட்டிகுலர் எனர்ஜிய வந்து எங்கேயுமே யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு வேலை ஆரம்பிச்சாங்கன்னா, இத ஸ்டாப் பண்ணவே முடியாது. அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஒரு காரணத்தினால தான் சொல்வாங்க. இதுக்கப்புறமா லாவண்யா மேடம் இதுக்கு மேல சொல்லப்படக்கூடிய மற்ற கருத்துக்கள பத்தி நம்ம பார்க்கலாம். அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சாந்தினி. இதுல ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறேன். இப்போ செவ்வாய் பத்தி பேசுனாங்க இல்லைங்களா? செவ்வாய் வந்து வெற்றியை குறிக்கிற கோள் இல்லைங்களா? அப்ப இந்த நட்சத்திரம் அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு யாராலும் தோற்கடிக்க முடியாது. தோற்கடிக்க முடியாதுங்கிறத விட இவங்களுக்கு எதிர்த்து யாரும் நிக்க மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்தோட தன்மையே அதான். இந்த நட்சத்திரத்தை எதிர்த்து யாரும் எந்த செயலும் செய்ய முடியாது. இல்லைன்னா இவங்களை எதிர்த்து நின்னு அடுத்தவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறதுனாலயே அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இப்ப அன்னபோஸ்ட்ல ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வருது இல்லைங்களா? அப்போ அந்த வெற்றியை குறிக்கிறது ஆஹ் இறுதி வெற்றி இல்லைங்களா? இப்போ பூர்வங்கிறது வந்து ஆரம்ப வெற்றி. உத்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு இறுதியான வெற்றி. ஸோ இறுதியில இவங்க தான் வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறதுனாலயே யாருமே இவங்களோட போட்டிக்கே வரமாட்டாங்க. இப்போ போட்டி இல்லாம ஜெயிக்கிறது இல்ல போட்டி போட்டாலுமே அந்த போட்டியில எப்படியும் அடுத்தவங்க தோத்து போயிருவாங்கங்கிற இன்னெவிட்டபிள் விக்டரி அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த உத்திராட நட்சத்திரம். அதனால இதுக்கு வந்து செவ்வாய் தெய்வமா வந்தது வந்து ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் வந்து வெற்றியை குறிக்கிற தெய்வம். இப்போ இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஓகேங்களா, இந்த நட்சத்திரத்துல நாம எதை செஞ்சாலுமே அது வந்து முழுமை பெறும். அதே மாதிரி யாருமே நமக்கு எதிர்த்து நிக்க மாட்டாங்க. சோ அப்போ இது வந்து இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருக்கிறவங்களுக்கு தான் இது நடக்கணும்னு இல்லை. நாம இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு எதை செஞ்சாலுமே வந்து இது பண்ணலாம். அந்த வாரம் முழுமை பெற்ற மாதிரி. ஆமாங்க. அப்போ இன்னொரு இது என்ன இதுல பாத்துக்கணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்துலதான் குரு நீச்சம் அடைகிறாரு. அப்போ நம்ம வந்து எந்த செயலை செஞ்சாலும் அதை பத்தின ஒரு எத்திக்ஸ் பத்தி கவலைப்படாம நம்ம வந்து அதை செஞ்சு முடிச்சிருவோம். சோ அந்த மாதிரி மட்டும் நேயர்கள் வந்து பார்த்து இதா பண்ணிக்கணும். இல்ல பார்த்து ஜாக்கிரதையா பண்ணிக்கணும். எத்திக்ஸ் ஏரியால கேர்ஃபுல்லா இருக்கணும். காரியத்தை முடிச்சா போதும் அப்படின்னு இல்லாம இதுக்கான எத்திக்ஸையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. பொதுவா இங்க வந்து செயல்கள் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறதுனால எத்திக்ஸ் பெருசா பார்க்கப்படப்படாது அப்படின்னு தான் வந்து இந்த தத்துவம் சொல்லுது இந்த இடத்துல. ஆமா. அப்புறம் இந்த நட்சத்திரத்துல வந்து இப்போ இதோட தேவதை வந்து 30 முக்கோடி தேவர்கள் இல்லைன்னா 33 தேவர்கள், விஸ்வ தேவர்கள். இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், ஒரு பிரஜாபதி, இன்னொன்னு பிரகஸ்பதி. இப்போ இந்த 33 பேர் தான் இதுக்கான தேவர்கள். இப்ப நம்ம இத்தனை நட்சத்திரங்கள் பார்த்துட்டு வந்ததுலயே நம்ம பார்த்திருக்கோம். ஆதித்யர்கள் வந்துட்டு வானுலகை ஆளுகிறவங்க, ருத்ரர்கள் வளிமண்டலத்தை ஆள்றவங்க, அப்போ வசுக்கள் பூமியை ஆள்றவங்க. இப்போ இந்த 3 உலகத்தையும் ஆளுகின்ற இவங்களோட தன்மைகளை இந்த நட்சத்திரம் எடுத்திருக்கு. அப்ப இவங்க கண்டிப்பா ஜெயிச்சுதான் ஆகணும் இல்லைங்களா? அப்ப இவங்கதான் எப்படி இருந்தாலும் ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சியாளர் வந்து எப்படி அப்படின்னா நம்ம போட்டி இல்லாம ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ எந்த டைம்ல நமக்கு ஒரு தலைமை தேவை இருக்கோ, தலைமையின் தேவை எங்கெல்லாம் இருக்கோ அந்த டைம்ல தான் இவங்க வந்து தலைவராக வருவாங்க. எல்லா நேரமும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வரணுங்கிற இது அவங்க முறைப்புல கிரிட்டிக்கலா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்ப வந்து இவங்கள தேடுவாங்க. இவங்களுடைய கைடன்ஸ் இல்ல தலைமையை வந்து தேவையா?
அப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட தலைமையே வந்துட்டு எல்லார்த்தையும் அனுமதிப்பாங்க. நீங்க நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்கன்னு எல்லார்த்தையும் அனுமதிச்சுட்டு, அவங்களால முடியல அப்படிங்கிற டைம்ல தான் வந்து இவங்க கை குடுக்கறக்கு வருவாங்க. ஒ அதாவது பொதுவா இவங்க வந்து அதிகாரத்த வந்து நோக்கி இப்ப சிம்மம் அந்த மாதிரி எல்லாம் அதுல இருக்கிற மாதிரி அதிகாரம் வேணும்னு போறது கிடையாது. ஆனா தலைமை பண்பு இருக்கும். எல்லாத்துக்கூடயும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைமை பண்பு இருக்கும். எப்ப சிக்கல் இருக்குதோ அப்ப போய் வந்து இவங்களால தான் முடியும். டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் அமெரிக்காவுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. சரிங்களா? அமெரிக்க அதிபர் தேர்தல் இருக்கு இல்லைங்களா? அது வந்து எப்பவுமே ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் நவம்பர் மாசம் நடக்கும். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பதவியேற்பு விழா நடக்குது இல்லைங்களா? அந்த பதவியேற்பு எப்பவுமே ஜனவரி 20 இல்லைன்னா 21ஆம் தேதிகள்ல தான் நடக்கும். அது முக்கியமா 20ல தான் நடக்கும். அது இல்லைன்னா 21ஆம் தேதி. அது ஞாயிற்றுக்கிழமையா வந்தாவோ இல்ல ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியாதுன்னு போனா மட்டும்தான் அடுத்த நாளுக்கு போகும். அப்ப சூரியன் வந்து உத்திராடத்துல ஆமா. ஓகே. அந்த அந்த நேரத்துல வந்துட்டு சூரியன் மகர ராசியில உத்திராடத்துல இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. அப்போ இது வந்து எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பதவி விலகறக்கு வழியே இல்ல. ராஜினாமா பண்ணவே மாட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி பதவி விலகுறதோ கிடையாது. பதவியிலிருந்து இழுத்து கீழே விடுறதோ அது பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபரை தேர்ந்தெடுத்துட்டா அவங்க தான் தனக்கான அதிபர் அப்படின்ட்டு. அதுல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் விலக்கு நடந்தது. ஒரே ஒரு அதிபரை மட்டும்தான் வந்து வேற வழியே இல்லாம கடைசி வரைக்கும் அவங்க போராடியும் கூட அவங்க வேற வழி இல்லாம ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ஸோ தற்செயலாக அப்படி நடந்திருக்கு. இந்த உத்திராடத்துல வந்து பதவியேற்பு நடக்கிற மாதிரி. உங்க ஃபேமிலியெல்லாம் தெரியலங்க. அப்படியும் இருந்துக்கலாம். நமக்கு தெரியாத ஜோதிடம் அங்க ஏன்னா அங்க வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி எப்படி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுல ஏதாவது இருக்கான்னு தெரியாது. ஆனா இது வந்து நான் பார்த்ததுல வந்துட்டு வியந்தது. வந்துட்டு அதே மாதிரி அந்த அதிபர் தேர்தல்ல சில அதிபர்கள் வந்து தன்னோட இது சொல்றாங்க இல்லைங்களா? கேண்டிடேசின்னு சொல்லுவோம் இல்ல. நாங்க நிக்க போறோங்கிறத அறிவிக்கிறது கூட இந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. அப்போ அவங்க வந்து ஜெயிச்சும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்காக அவங்க போட்டியே இல்லாம ஜெயிச்சாங்கன்னு நம்ம சொல்ல வரல. இந்த இடத்துல வந்துட்டு போட்டியோட அதுக்கான பவர் வந்து இந்த இந்த நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்றோம். சொல்றோம். ஸோ அப்போ நேரில் வந்து இந்த நட்சத்திரத்தை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம எந்த காரியத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு இருந்தாருன்னா பண்ணலாம். அப்புறம் இதுல இன்னொரு என்னன்னா, இந்த இத இந்த இந்த வீடியோ மூலியமா நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரம் வந்துட்டு ஸ்திர நட்சத்திரம்னு சொல்றோம். ஸ்திர நட்சத்திரம் அப்படின்னா, ஒரு செயலை வந்துட்டு முழுமையா செஞ்சு முடிக்கிறீங்க. ஆனா அந்த செயலை மாத்த முடியாது. ஸோ அதனால இப்ப நம்ம இந்த இந்த நட்சத்திரத்துல வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், இடிச்செல்லாம் மாத்தியெல்லாம் கட்ட முடியாது. ஸோ அதனால வந்து எந்த செயலை நீங்க செய்யறதுக்கு தீர்க்கமா இருக்கீங்களோ, அதுக்கு எல்லா விதத்திலயும் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கீங்களோ, அந்த டைம்ல மட்டும் இந்த நட்சத்திரத்தை உபயோகப்படுத்தி அது பின்னாடி ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி அது மாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களா இதுல வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த நல்லது. என்னோட அனுபவத்திலையும் வந்து சிலருக்கு வந்துட்டு இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். அந்த ஃபிக்ஸ்டு மென்டாலிட்டி இருக்கிறதையும் பார்த்துருக்கேன். எடுத்து அதை 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 அவ்வளோ சீக்கிரம்லாம் மாற்றிக்க மாட்டாங்க. எடுத்துட்டா ஓகே அப்படியே அட்ஜஸ்ட் இது பண்ணி போயிட்டு இருப்பாங்க. பட் ரொம்ப அந்த ஸ்ட்ராங்கான இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூடையும் பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன எல்லா குவாலிட்டிஸுமே பொருந்தி வர்றதை பார்த்துருக்கேன். நம்ம ஃபேமிலியில் ஒரு சிலருக்கு அந்த நட்சத்திரங்களில் சில கிரகங்கள் இருக்கு. மிக்க நன்றி. இதை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம். இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறோம். சாந்தினி மேம் சொன்னாங்க விநாயகரோட உடைச்ச இது இதுங்களா தந்தோன்ட்டு. ஸோ இந்த தந்தங்கிறது பல்லுங்கிறதும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த உடைச்ச பல்லு அப்படிங்கிறதுனாலேயே இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருக்கும்போது சில வந்து டென்டல் இஷ்யூஸ் இருக்கலாம். பல் உடையறது இருக்கலாம். இல்ல பல் மருத்துவராக கூட இருக்கு. ஏதோ ஒரு வகையில வந்துட்டு டென்டிஸ்ட்ரியோட கூட சம்பந்தப்பட்டவங்களா இருக்கணும். ஓகே, மிக்க நன்றி. நேயர்களுக்கு நன்றி. இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் கோல்கள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இது சம்மந்தமான விஷயங்கள் எது பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம். நன்றி.